தமிழகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை தூங்கி விழுவதாக கூறி அறப்போர் இயக்கத்தினர் காப்பி பொடியை அனுப்பி வைத்து நூதன பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாட்டில் ஊழல் லஞ்ச புகார்களை விசாரிக்காமல், ஊழல் வழக்குகளில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாமல், ஊழல்வாதிகளை காப்பாற்றும் திமுக அரசின் லஞ்ச ஒழிப்புத்துறையை தூக்கத்தில் இருந்து எழுப்ப காப்பி கொடுக்கலாம் வாருங்கள் என்று அறப்போர் இயக்கத்தினர் அழைப்பு விடுத்திருந்தனர். அதன்படி திமுக ஆட்சியில் லஞ்ச ஒழிப்புத்துறையின் செயல்பாடுகள் மிக பெரிய அளவில் சரிந்துள்ளதை கண்டிக்கும் வகையிலும், லஞ்ச ஒழிப்புத்துறையை தூக்கத்தில் இருந்து எழுப்பி தமிழ்நாட்டில் பெருகி வரும் லஞ்ச ஊழல்கள் மீது வழக்கு பதிவு செய்து சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க கோரியும் காப்பி தூள் அனுப்பும் பிரச்சாரத்தை அறப்போர் இயக்கம் தொடங்கியுள்ளது. நடப்பாண்டில் மட்டும் தமிழகம் முழுவதும் வெறும் 72 வழக்குகளும், சென்னையில் வெறும் 4 வழக்குகளை மட்டுமே லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்துள்ளது என்று குற்றம் சாட்டியுள்ள அறப்போர் இயக்கம், தமிழகத்தில் ஊழல் தடுப்பு மற்றும் லஞ்சம் ஒழிப்பு துறையினர் சரியாக செயல்படவில்லை என்றும், செயலிழந்து கிடக்கும் துறைக்கு ஆண்டுக்கு 90 கோடியை ஒதுக்கலாமா என்று கேள்வி எழுப்பப்பட்டது. ரொம்ப முக்கியமாக 2019 ஆண்டு 20வது ஆண்டுகளில் 280 எஃப்ஐஆர்கள் ரெகுலர் கேசஸ் ஃபைல் பண்ணிட்டு இருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை இந்த ஆண்டு வெறும் 72 தான் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. இதுவரை கிட்டத்தட்ட 50-55 எஃப்ஐஆர் பதிவு செஞ்சுட்டு இருந்த சென்னை லஞ்ச ஒழிப்புத்துறை 8 யூனிட் சென்னை லஞ்ச ஒழிப்புத்துறை இன்று வெறும் 4 வழக்குகள் தான் மொத்தமாகவே இந்த ஆண்டில் பதிவு செஞ்சுருக்கிறாங்க. எனவே தான் அறப்போர் இயக்கம் இன்றைய தினம் லஞ்ச ஒழிப்புத்துறையே தூங்காதீர்கள், எழுந்து மக்களுக்காக வேலை செய்யுங்கள், மக்களுக்காக எஃப்ஐஆர் போடுங்கள், ஊழல்வாதிகள் மீது எஃப்ஐஆர் போடுங்க. தமிழ்நாடு அரசு பல வழக்குகளில் முன்னனுமதி கொடுக்காம எஃப்ஐஆர் போட முடியாத ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே தான் அறப்போர் இயக்கம் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கும் முதலமைச்சருக்கும் சீஃப் செக்ரட்டரிக்கும் ஒரு மனு அமைச்சிருக்கிறோம். ரொம்ப முக்கியமாக அந்த மனுவோட காப்பி தூளும் சேர்த்து அமைச்சிருக்கிறோம். இந்த காப்பி தூளை சாப்பிட்டுட்டு நீங்கள் எழுந்துருங்க, மக்களுக்காக வேலை செய்யுங்க. 90 கோடி ரூபாய் செலவு செய்யும் மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து எங்களுடைய வரிப்பணத்திலிருந்து செலவு செய்துவிட்டு, அதில் கிட்டத்தட்ட 55 கோடி ரூபாய் எங்களுடைய வரிப்பணத்திலிருந்து சம்பளம் மட்டும் வாங்கிவிட்டு, எங்களுக்காக வேலை செய்யாமல் ஊழல்வாதிகளுக்காக வேலை செய்யாது.